3 மார்பங்களோட இருக்க இந்த அம்மன் சிலை யாருன்னு தெரியுமா? இது வேற யாரும் இல்ல, மதுரை மீனாட்சி அம்மன் தான். உலக பிரபலமான மீனாட்சி அம்மன் கோவிலை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா மீனாட்சி அம்மனுக்கு 3 மார்பகங்கள் இருந்ததும் அதுக்கப்புறம் சிவபெருமான் மீது கொண்ட காதலால ஒரு மார்பகம் மறைந்த கதை உங்களுக்கு தெரியுமா? மீனாட்சி அம்மன் யாருன்னா பாண்டிய மன்னனான மலையத்துவசன் மற்றும் காஞ்சனமாலை இந்த தம்பதி யாகம் செஞ்சு பெற்ற மகள் தான். அது மட்டும் இல்லாம சுந்தரேஸ்வரரோட மனைவியும் கூட. மதுரை மீனாட்சி அம்மனை தடாதகை பிராட்டின்னு அழைக்கப்பட்டதா சில கூற்றுகளும் இருக்கு. இந்த மீனாட்சி அம்மன் பிறக்கும் போதே 3 மார்பகங்களோட பிறந்திருக்காங்க. இந்த மீனாட்சி அம்மனை திருமணம் செய்ய போற அந்த மணவாளனை பார்த்ததும் அவரோட 3வது மார்பகம் மறைந்து போகணும் ஒரு நிலை பெற்றிருந்தார். அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மன் மிகுந்த வீரம் கொண்ட பெண்ணாக இருந்திருக்காங்க. மீனாட்சி அம்மனோட தந்தை இறந்த பிறகு உலகத்தையே கைப்பற்ற முடிவு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாண்டிய நாட்டுல இருந்து படையோட கிளம்பி கைலை மலை வரை போரிட்டு வென்று வந்ததாக திருவிளையாடல் புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. கைலை மலையில போரிட போகும்போது சிவனை பார்த்து வெட்கப்பட்ட மீனாட்சி அம்மன் தன் பெண்ணிலை அடைந்து சிவபெருமானையே சுந்தரேஸ்வரராக திருமணம் செஞ்சதா சொல்லப்படுது. கைலை மலையில சிவனை பார்த்ததும் மீனாட்சி அம்மனோட 3 மார்பான நடுமார்பு மறைந்ததா சிவபுராணத்திலையும் சொல்லப்படுது. இன்னைக்கு வரைக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல முதல் பூஜை மீனாட்சி அம்மனுக்கு தான் நடக்குமா, அதுக்கப்புறம் தான் சுந்தரேஸ்வரருக்கு பூஜை நடக்குமா. மீனாட்சி அம்மன் கோவில்ல இந்த 3 மார்பகங்கள் கொண்ட சிலையை பார்த்திருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன்.